ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ண விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. ரொம்ப ஈஸியான முறையில் நல்ல டேஸ்ட்டான சுவையில் இன்றைக்கி நான் ஒரு சமையல் உங்களுக்கு பண்ண காமிச்சு தரேங்க. அதுக்காக பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, பச்சை மிளகாவையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, ஒரு சிவப்பு வரமிளகாய் எடுத்துருக்கேங்க, ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்துருக்கேங்க. இதில் நம்ம பாதி சேர்த்தா போதுங்க. பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க, உளுந்து எடுத்துருக்கேங்க. இப்போ நாம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்தலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இதில் நாம் கொஞ்சமாக கடுகு சேர்க்கலாங்க. பாசிப்பருப்பு உளுந்து சேர்க்கலாங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்க்கலாங்க. வெங்காயம் நிறம் சேஞ்ச் ஆகட்டுங்க, அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்க்கலாங்க. சுவைக்கு உப்பு சேர்க்கலாங்க. இப்போமே வாசனை வர தொடங்குதுங்க. நாம் உப்பு சேர்த்தோம் இல்லை, அதனால் நமக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் சீக்கிரமாகவே நல்லா வறுபடுங்க. இப்போ பச்சை மிளகு சேர்க்கலாங்க. ரொம்ப ஈஸியான முறையில் நல்ல டேஸ்டான சுவையில் உங்களுக்கு சமையல் காமிச்சு தரேங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்சு பாக்ஸில் இப்படி சமைச்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த டிஃபன் பாக்ஸையே காலியாக்கி தான் கொண்டு வருவாங்க. அவ்வளவு நல்லா இருக்குங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தாங்க உங்களுக்கு முழுமையாக தெரியுங்க நான் என்ன சமையல் பண்ணி உங்களுக்கு காமிச்சு தர போகிறேன்னு தெரியுங்க. சிவப்பு வரமிளகாய் சேர்க்கலாங்க. இதுக்கு அதிகமான மசாலா எல்லாம் நமக்கு தேவையே படாதுங்க. வாசனை அவ்வளவு நல்லா வருதுங்க. நான் சொல்லுத மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளவு நல்லா இருக்குங்க இந்த சாதம். லெமன் சாறு சேர்க்கலாங்க. நான் மஞ்சள் தூள் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நாம் பச்சை மிளகாய் சிவப்பு வரமிளகாய் எல்லாமே சேர்த்து தான் இருக்கோங்க. சாதம் வந்து குழஞ்சிருக்கக்கூடாதுங்க, சேர்ந்தும் இருக்கக்கூடாதுங்க, ஒத்தையாக உதிரியாக இருக்கணுங்க. மெதுவாக ரஃப்பாக கிண்டி விட்டாலுமே போதுங்க. மஞ்சச்சோறு ரெடி ஆகிட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க.